பிதாவே, இந்த பாடல் வழியாக எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை நீர் தட்டி எழுப்பி உம்மை முழுமையாக நாங்கள் சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, சேனைகளின் கர்த்தர் பேரிலே எங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாங்கள் வைக்கிறோம். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் விசுவாசத்தை துவக்கினவர், எங்கள் விசுவாசத்தை முடிப்பவர் நீர். நீர் சொன்னால் ஆகும். உடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலையிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். We would like to read for our morning meditation from John's Gospel chapter 2 verse 1 and verse 2. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். And the third day there was a marriage in Cana of Galilee, and the mother of Jesus was there, and both Jesus was called and his disciples to the marriage. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த நாட்களிலே அவர் செய்த முதலாவது அற்புதத்தை யோவான் சுவிசேஷகர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏறக்குறைய 4 சுவிசேஷங்களிலும் 36 அற்புதங்களை இயேசு செய்ததாக நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். This is the first miracle that Jesus began to do when he was walking on the planet Earth. And the gospel writers have recorded about 36 miracles that Jesus had done in this world. இந்த முதலாவது அற்புதத்தை இயேசு செய்த இடம் ஒரு கல்யாணம், ஒரு திருமணம். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples were invited to the wedding. இயேசுவை ஒரு விருந்தினராக அந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். Jesus was invited as a guest to participate in the wedding function. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலையிலே நம்முடைய செய்தியின் தலைப்பாக the Lord Jesus Christ who becomes a host when you invite him as a guest. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Jesus becomes a host when you invite him as a guest. The greatest pointer of the miracle that Jesus performed in Cana of Galilee. ஆண்டவராகிய இயேசு கானா ஊர் கல்யாணத்திலே அவர் செய்த அற்புதத்தின் ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால், விருந்தினராக வந்த இயேசு உபசரிக்கிறவராக அவர் மாறுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக நாம் இந்த பகுதி, இந்த அற்புதத்தை தியானிக்கும் பொழுது தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றினவர் என்பதை தியானிக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு கோணத்திலே இயேசுவை விருந்தினராக அந்த குடும்பம் அழைத்தார்கள். ஆனால் விருந்தினராக வந்த இயேசு
அந்த திருமணத்திலே அவர் அவர்களை உபசரிக்க ஆரம்பிக்கின்றார். அதுதான் ஒரு பெரிய அற்புதத்தை அன்றைய தினம் இயேசு செய்தார். The Lord Jesus enters our normal experiences of life and sanctifies the experience with His presence. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவங்களிலே ஆண்டவராகிய இயேசுவை நாம் அழைக்கும் பொழுது அவர் தம்முடைய பிரசன்னத்தால் அந்த அனுபவங்களை ஆசீர்வதித்து சுத்திகரித்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை விருந்தினராக அழைக்க விரும்பலாம். We always desire that Jesus should come and fellowship with us. அவர் அப்படியாக நம்மோடு கூட ஐக்கியப்பட அவர் வரும்பொழுது தம்முடைய பிரசன்னத்தால் தம்முடைய மகிமையினால் அவர் அந்த சூழ்நிலைகளை அற்புதங்களாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலையிலே இந்த வசனத்தையும் செய்தியும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். அவர் கானாவூரிலே செய்த இந்த முதல் அற்புதத்தின் விளைவுதான் என்ன? 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் தம்மை மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவதாக அந்த அற்புதத்தினால் அவர் மேல் நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். Our attention and our focus should never go to the miracle but to the miracle worker. அற்புதத்தை செய்கிறவர் மேல் நம்முடைய விசுவாசம் அதிகமாக பெருக வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலையிலே விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருந்தினராக அழைக்கப்பட்டு எப்படி உபசரிக்கிறவனாக மாறினார்? How did Jesus become a host when he was invited as a guest? சற்று அதை நாம் யோசிப்போம். 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தின் 3 பாகங்களை இந்த காலையிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். இந்த குறிப்புகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் மகிமைப்பட்டு உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை கர்த்தராகிய இயேசு செய்வாராக. முதலாவதாக, firstly we are able to see the place of the miracle. Secondly, in this passage we are able to read about the plea of the mother. And thirdly, we are able to read the power of the master. The place of the miracle, the plea of the mother, and the power of the master. அற்புதம் இழந்த இடம். இரண்டாவதாக, ஒரு தாயாருடைய வேண்டுகோள். மூன்றாவதாக, எஜமானாகிய இயேசுவினுடைய வல்லமை. கர்த்தராகிய தேவன் இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களிடத்திலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. இந்த நாள் காலையிலே அவர் எப்படி நம்மை உபசரிக்கிறவராக மாறுகிறார் என்பதை நாம் தியானிப்போம். 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். And both Jesus was called and his disciples to the marriage. இந்த அழைக்கப்பட்ட இயேசுவும் சீஷர்களும் வந்த இடம் கானா ஊர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கலிலேயாவிலே உள்ள இந்த கானா ஊரிலிருந்துதான் நத்தானியேல் என்ற ஒரு சீஷன் அழைக்கப்பட்டான். Cana of Galilee is a very tiny village. மிகவும் ஒரு சிறிய கிராமமாக
அவற்றை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு செய்த அற்புதம், விருந்தினராக அழைக்கப்பட்டு உபசரிக்கிறவராக மாறின இடம் கானா ஊர் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். That was a humble place. மிகவும் ஒரு தாழ்மையான இடம். பொதுவாக முதல் அற்புதத்தை செய்கிறவர்கள், இல்லை என்றால் முதலாவதாக ஒரு காரியத்தை யார் செய்தாலும் ஒரு பெரிய இடத்திலே, ஒரு பிரசித்திப்பட்ட இடத்திலே தான் அதை ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை மற்றவர்கள் யோசித்திருக்கலாம், எருசலேமிலே தான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிப்பார். ஆனால் அவர் முதலாவதாக செய்த அற்புதம் கானா ஊர், an insignificant place, a humble place, ஒரு தாழ்மையுள்ள இடம், யாருக்கும் கண்ணிலே புலப்படாத ஒரு இடம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி அவர் முன்பாக அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறவர். இயேசு பிறந்த இடம் பெத்லஹேம், ஒரு எளிமையான ஒரு பட்டணம். Jesus always sought for simple people and simple places where he could manifest forth his glory. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கானா ஊர் பாருங்கள், அற்புதம் நிறைந்த இடத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, it was not only a humble place, it was a happy place. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம். அது ஒரு கல்யாணம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், Hebrews chapter 13 and verse 4, விவாகம் எல்லாவற்றிலும் கனமுள்ளது என்று பவுல் எழுதுகிறார். மேரேஜ் இஸ் honorable in all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான வைபவங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். He always desires to come on our celebrating experiences and blesses us. மிகவும் மகிழ்ச்சியான இடம். கானா ஊரிலே ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அந்த இடம் மிகவும் குதூகலத்தோடும் மகிழ்ச்சியோடும் காணப்பட்டது. மூன்றாவதாக, it was a humble place, a happy place. It was also a holy place. ஏன் அது ஒரு பரிசுத்த இடம் என்று சொல்கிறேன் என்றால், அவர்கள் இயேசுவை அழைத்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவையும் சீஷரையும் அழைத்திருப்பார்கள் என்றால் அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படும் ஒரு இடம். Jesus is a holy person. அவர் பரிசுத்த பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அற்புதம் செய்கிற இடம் மிக மிக முக்கியமானது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். We will read unto you Matthew chapter 13 and verse 58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. And he did not many mighty works there because of their unbelief. சில இடங்களிலே இயேசுவால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. The place where Jesus likes to do miracle is very very important. அது தாழ்மையுள்ள இடமாயிருக்க வேண்டும். தேவனுடைய மகிழ்ச்சி நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் வரும்பொழுது அந்த இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் இருதயத்திலோ, உங்கள் வாழ்க்கையிலோ, உங்களுடைய குடும்பத்திலோ அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், விருந்தினராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உபசரிக்கிறவராக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், you have to remember the place where he wants to do the miracle is important. உங்கள் இல்லங்களிலே உங்களுக்கு அற்புதம் தேவையா? அந்த இடத்தை இயேசு வந்து அற்புதம் செய்கிற இடமாக மாற்றுங்கள்.
ஒருவேளை திருமணம் இன்னும் ஆகவில்லை என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த திருமணத்தின் காரியங்களை நீங்கள் இயேசு வந்து அற்புதம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். We have to make a way for Jesus to come. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இல்லத்திலும் குடும்பத்திலும் நம்முடைய வைபவத்திலும் நம் எதிர்காலத்திலும் அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் தடைகளை நாமே வைத்திருக்கிறோம். You have to open. கானாவூர் கல்யாணத்திலே இயேசுவை அவர்கள் வரவழைத்தார்கள். You have to invite Jesus today. உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் பிள்ளையினுடைய காரியங்களிலே invite Jesus. Invite Jesus wherever you want to have a miracle. நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவே நீர் வாரும். Lord, I would like to invite you to come and do a miracle for me. When you invite Jesus, he will always come. அழைக்கப்படாத இடத்திற்கு இயேசு செல்லவே அவர் இல்லை, அவர் செல்ல மாட்டார். He can do a miracle for you today. The place of the miracle is important. The second thing we find in this occasion, in the first miracle, இரண்டாவது காரியம் நாம் இந்த 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். I call it the plea of the mother. ஒரு தாயினுடைய வேண்டுகோள் என்பதை உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறோம். John's Gospel chapter 2 and verse 3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். And when they had wanted wine, the mother of Jesus said unto him, they have no wine. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவினுடைய தாய் இயேசுவை நோக்கி பேசுகிற ஒரு சம்பாஷணையை 3, 4, 5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். There was a lack of wine in the wedding. யூதருடைய வைபவங்கள் திருமணங்களிலே திராட்சரசம் மிக மிக முக்கியமான காரியமாக இருந்தது. அந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திராட்சரசத்துக்கு ஒரு குறைவு காணப்படுகிறது. பொதுவாக என்ன செய்வது என்று எல்லாரும் ஒருவேளை தவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அந்த நேரத்திலே இயேசுனுடைய தாய் அங்கு என்ன செய்கிறார்? இயேசுவிடம் போய் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். She talks to Jesus with a plea. ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசுவின் தாய் அவரை நோக்கி இங்கு திராட்சரசம் இல்லை என்று அவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே the plea of the mother, ஒரு அற்புதத்தை இயேசு செய்வதற்கு முன்பாக அவரிடத்திலே நாம் வேண்டுதல் அவசியம் செய்ய வேண்டும். ஒரு தாய் ஆண்டவரை பார்த்து ஒரு வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் மனதுருகி இறங்குகிறவராக இருக்கிறார். எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே நாம் கெஞ்சி மன்றாடி நம்முடைய வேண்டுதல்களை செலுத்தும் பொழுது இயேசு நிச்சயமாகவே மனதுருகிறவராக இருக்கிறார். 2 காரியத்தை 3, 4, 5 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். முதலாவதாக தி எக்ஸ்பெக்டன்ட் ரிக்வெஸ்ட் ஆஃப் த மதர். அந்த தாய் அந்த வேண்டுகோளை வைக்கும் பொழுது அவர் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட சொல்லுகிறார். எக்ஸ்பெக்டன்ட் ரிக்வெஸ்ட் ஆஃப் த மதர். இரண்டாவதாக we are able to read the evasive reply of Jesus. இயேசுவானவர் தன்னுடைய தாய்க்கு வித்தியாசமான ஒரு மறுமொழியை சொல்லுகிறார். The expectant request and the evasive reply. நாம் பார்ப்போம். அவ்வளோ வருடங்கள் இயேசுவை வளர்த்து எடுத்த ஒரு தாய், ஏறக்குறைய 30 வயதாகிறது இயேசுவுக்கு. இயேசுவை வீட்டிலே தன் தாய் வளர்த்து எடுத்தால், அநேக இடங்களிலே வாசிக்கிறோம், மரியாள் அநேக விஷயங்களை தன் இருதயத்திலே மறைத்து வைத்தாள். Many things about Jesus
இயேசுனுடைய நல்ல காரியங்களை தன் இருதயத்திலே மறைத்து வைத்திருந்த மரியாள் முதல் முறையாக இயேசுவோடு கூட பேசுகிறாள். She is expecting something from her son. தன் மகனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட மரியாள் கேட்கிறாள். இங்கு திராட்சரசம் குறைவுபடுகிறது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. மரியாளுடைய வார்த்தைகளை பார்க்கும்பொழுது தன் மகனாகிய இயேசுவை கட்டளையிடவில்லை. She did not command because Jesus was her son, but it was very humble request. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிதான் நாமும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேண்டுகோளுக்கு கர்த்தர் நீர் இறங்கி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நாம் எதிர்பார்ப்போடு தான் அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். We see a different reply from Jesus, an evasive reply. இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. Jesus is calling his mother as woman. ஸ்திரீயே என்று அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் தன்னுடைய தாயை அவமதிக்கிறவராக இயேசு பேசவில்லை. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது. Jesus was not operating on a need, but Jesus was operating on the time of his father. அங்கு ஒரு தேவை வந்து விட்டது. என்ன தேவை? திராட்சரசம் குறைவு. அது ஒரு தேவை. ஆனால் இயேசு கொடுக்கிற பதிலை பார்க்கும் பொழுது எனக்கும் உனக்கும் என்ன அப்படி என்றால், என் வேளை இன்னும் வரவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதும் வாசித்தால் அடிக்கடியாக இயேசு என்ன சொல்கிறார்? என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை, என் பிதா எனக்கு வைத்திருக்கிற அந்த நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நீர் என்னை பெற்று வளர்த்த தாய், அது உண்மைதான். ஆனால் I cannot operate according to your timing, but I have my father's time for me. என் பிதா எனக்கு வைத்திருக்கிற ஒரு வேளை உண்டு, நிச்சயமாக நான் செய்வேன் என்பதை அவருக்கு மறுமொழி கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அவரிடம் நாம் வேண்டுதல் செலுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அதை செய்வார். ஆனால் தகுந்த நேரத்திலே அவர் நிச்சயமாகவே நமக்கு செய்வார். God always operates sometimes not on our need but on his father's timetable. நம்முடைய நேரம் என்பது வேற, கர்த்தருடைய வேலை என்பது வேற. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த தாயினுடைய வார்த்தைகளை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். What a wisdom Mary had. மேரிக்கு மரியாளுக்கு அழகான ஒரு ஞானம் இருந்தது. இயேசு அப்படி சொன்ன உடனே she did not pester Jesus. இயேசுவை மறுபடியுமாக அவள் தொந்தரவு செய்யவில்லை. வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அவள் வேலைக்காரர்களை பார்த்து அவரை இதை செய்ய சொல்லுங்கள் என்று அவள் சொல்லவில்லை. She did not tell the servants, tell him to do this. நான் சொல்லி கேட்கல. அவர் ஒருவேளை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. மரியாளுடைய ஞானம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படிதான் நாம் அற்புதத்தை இயேசுவிடம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, என்னுடைய வேண்டுதலை செலுத்திவிட்டேன், ஆனால் உம்முடைய வேலை வர வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கின்ற உள்ளங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். When you submit not 75%,
but 100% to his time. முழுமையாக அவருடைய வேலைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் செய்வார். மரியாள் அப்படி சொன்ன உடனே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. The place of the miracle and the plea of the mother. பாருங்கள், அந்த தாய் அந்த இடத்திலே வேலைக்காரரை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். இதுதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல அற்புதம் நமக்கு வேண்டுமோ, டிரான்ஸ்ஃபர் எவ்ரிதிங் டு ஹிம். அவர் எப்படி செய்கிறாரோ அவருக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது there he will start doing his miracle. மூன்றாவது காரியத்தை உங்களுக்காக நாங்கள் படிக்க விரும்புகிறோம். 7ஆம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். We can read about the power of the master. இயேசுவாகிய எஜமானுடைய ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. வாசிக்கிறோம் 7ஆம் 8ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். Jesus saith unto them, fill the water pots with water. And they filled them up to the brim. And he said unto them, draw out now, and bear unto the governor of the feast. And they bear it. Now Jesus is beginning to do and reveal his power. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. நீங்கள் நுணுக்கமாக அந்த 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 காரியத்தை நாம் அந்த இடத்திலே காணலாம். We are able to see 3 things. Number 1, the water pots. Number 2, the water. And number 3, the wine. முதலாவதாக கற்ஜாடிகள், இரண்டாவதாக தண்ணீர், மூன்றாவதாக திராட்சரசம். இந்த 3 காரியங்களிலும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. His power was manifested on the water pots. His power was manifested on the water. And his power was manifested completely on the wine. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, மரியாள் வேலைக்காரரை பார்த்து அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஜீசஸ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். அவர் அற்புதத்தை பேச ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்கிறார்? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். fill the water pots with water. இந்த வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 6 கற்ஜாடிகள் அங்கே இருந்தது என்று வாசிக்கலாம். ஆவிக்குரிய விதத்திலே 6 என்ற எண் வேதத்திலே மனிதனுடைய எண் என்று வாசிக்கலாம். ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது 6ஆம் நாளிலே மனிதனை உருவாக்கினார். 6 is the number of man. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கற்ஜாடியை போல இருக்கிறது. We are like water pots. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கற்ஜாடிகளிலே, இந்த 6 கற்ஜாடிகளிலே மனிதனால் செய்யப்பட்ட திராட்சரசம் இருந்தது. மனிதனால் உருவாக்கப்பட்ட மகிழ்ச்சி, மனிதனால் சித்தரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அதுக்குள்ளே இருந்தது. All these 6 water pots of stone became empty at a particular point of time. ஒரு நேரம் வரும்பொழுது 6 கற்ஜாடிகளும் காலியாகி விட்டன. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு இந்த வேலைக்காரர்களை பார்த்து 6 கற்ஜாடிகளையும் தண்ணீரால் நிரப்பும்படியாக அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் all these 6 jars of stone were empty. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்த திராட்சரசங்கள் ஒரு நாள் காலியாகிவிடும். Our preparation and our efforts will get evaporated, emptied one day. ஒரு நாள் நாம் காலியாகி விடுவோம். ஏன்? ஜனங்கள் வந்து நம்மிடத்துல மொண்டு கொண்டு போகிறார்கள். இந்த வேலைக்காரர்கள் அந்த பெரிய கற்ஜாடியிலே வந்து திராட்சரசத்தை மொண்டு கொண்டு போய் அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள்.
மறுபடியுமாக வருகிறார்கள். அவர்கள் மொண்டு கொண்டு போய் கொடுக்கிறார்கள். மறுபடியுமாக வருகிறார்கள். அவர்கள் வந்து அதில் மொண்டு கொண்டு போக 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 the jars became empty. நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்திலே குடும்ப அங்கத்தினர்கள் அநேகர் நமக்குள்ளாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு நாள் காலி செய்து விடுவார்கள். When we start giving everything what we have, we become empty. இந்த கற்சாடிகள் காலியாகிவிட்டது. பாருங்கள், அந்த கற்சாடியிலே இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். 6 காலியான அந்த கற்சாடிகளிலே இயேசு பார்த்துவிட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு நம்மை அவர் பார்க்கிறார். காலியாக இருக்கிற ஒரு கற்சாடியாகிய உங்களையும் என்னையும் இயேசு பார்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். Fill the water pots with water. இயேசுவினுடைய அருமையான வழிமுறைகளை நாம் பார்க்க வேண்டும். வேத புத்தகத்திலே தண்ணீர் கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. காலியாக இருக்கிற கற்சாடியாகிய மனிதனுக்குள்ளாக கர்த்தருடைய வசனம் நிரப்பப்பட வேண்டும். அங்குதான் உண்மையான அற்புதம் நடக்கிறது. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று சொல்வது அற்புதம். ஆனால் எப்படி அதை செய்தார்? அங்கு காலியாக இருந்த அந்த கற்சாடிக்குள்ளாக தேவனுடைய வசனத்தாகிய தண்ணீரை அவர்கள் நிரப்பினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் போய் அந்த கற்சாடியை தண்ணீரால் நிரப்புகிறார்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கிறோம், they filled the water pots to the brim. அதை நிரப்பி வழியும்படியாக நிரப்பினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்திலே அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆங்கில வேதத்திலே they filled the water pots with water to the brim. கர்த்தருடைய வசனம் ஒருடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிரப்பப்பட வேண்டும், அரைகுறையாக அல்ல. The word of God should be filled in our hearts. இருதயம் வசனத்தால், வாக்குத்தத்தங்களால், அவருடைய கட்டளைகளால், அவருடைய உபதேசங்களால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்குள்ளாக காலியாக இருக்கிற அந்த இடத்திலே வசனம் அங்கு நிரப்பப்படும் பொழுது அந்த வசனம்தான் திராட்சரசமாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட, அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய இருதயங்கள் மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனுடைய சிந்தனைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு நாள் நம்ம இதயத்திலே காலியாகிவிடும். கர்த்தருடைய வசனங்கள், அவருடைய ஆலோசனைகளால் நிரப்ப வேண்டும். எப்படி? நிறைய நிரப்ப வேண்டும். Your heart should be full to the brim. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். 8ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது மொண்டு நீங்கள் போய் பந்தி விசாரணக்காரனுக்கு கொடுங்கள். Now you can draw the water. இப்பொழுது அந்த தண்ணீரை நீங்கள் கொண்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய வழிமுறையை பாருங்கள். கற்சாடிகள், 2வது தண்ணீர், 3வதாக அவர்கள் தண்ணீரை மொண்டு கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காரர்கள் அந்த கற்சாடியிடம் போய் தண்ணீரை மொள்ளும் பொழுது அது தண்ணீராக இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு அவர்கள் பந்தி விசாரணைக்காரனிடம் செல்வதற்கு இடையிலே தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. The moment the water changes its color into wine is the time between they draw the water and serve it to the governor of the feast. அந்த இடைப்பட்ட காலத்திலே தான் அற்புதம் நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எதை குறிக்கிறது என்றால் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. ஆண்டவருடைய வசனம்
தண்ணீராக இருதயத்துக்குள்ளாக நிரப்பப்படும் பொழுது அதை மொண்டு கொண்டு போங்கள் என்று இயேசு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே தண்ணீரை மொண்டு கொண்டு போய் கொடுக்க சொல்லுகிறீர், எங்களை அவர்கள் திட்டி விடுவார்கள். How can we take just a colorless, tasteless water and serve to the governor of the feast? ஆனால் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை, இயேசுவை நம்பினார்கள். அது வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வெளியே வரும் பொழுது அது அற்புதமாக இயேசு மாற்றுவார். The presence of Jesus was there to perform that miracle for them. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தான் இயேசு விருந்தினராக வந்தவர் உபசரிக்கிறவராக மாறுகிறார். Jesus came a guest to the wedding. Now he is the one who is serving the wine. அவர்தான் அந்த திராட்சரசத்துக்கு காரணராக இருக்கிறார். 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். We will read verse 10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். And saith unto him, Every man at the beginning doth set forth good wine, and when men have well drunk, then that which is worse. But thou hast kept the good wine until now. அந்த திருமணத்தில் இருந்த பந்தி விசாரணைக்காரர் அந்த மனுஷரை பார்த்து கேட்கிறார், You have kept the good wine until the last. இதை எங்கே வைத்திருந்தீர்கள்? வந்தவர்கள் எல்லாம் பழைய திராட்சரசத்தை மனிதனால் செய்யப்பட்டதை குடித்து விட்டு போய்விட்டார்களே. இந்த வசனத்தை சொல்லுகிறவர் அந்த திருமணத்தை ஒருவேளை நடத்தினவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, the power of Jesus, the power of the master, ஆண்டவருடைய வல்லமை அற்புதத்தை செய்யும். அது எப்படிப்பட்ட வல்லமை? கடந்த காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருந்திருக்கலாம். கடந்த காலத்தில் இருந்த திராட்சரசம் மனிதனால் செய்யப்பட்ட திராட்சரசம். ஆனால் இயேசு கொடுக்கிற திராட்சரசம் மிகவும் ருசியுள்ள, மிகவும் புதிதான திராட்சரசம். இது எதை நமக்கு குறிக்கிறது? அநேக அவருடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே தவறான முடிவுகளால் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். You may be that person. I am suffering today because of all the wrong decisions I have made in my life. என்னுடைய கற்ஜாடையிலே நானே உற்பத்தி செய்த திராட்சரசம் இருக்கிறது, காலியாகிவிட்டது. என் வாழ்க்கை போய்விட்டது, எனக்கு வயதாகிவிட்டது, என் பிள்ளைகளுக்கு வயதாகிவிட்டது என்று நீங்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அவருடைய வார்த்தை, இயேசுனுடைய பிரசன்னம் புது திராட்சரசத்தை, புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இவர்கள், இந்த வேலைக்காரர்கள் இயேசுவை விசுவாசித்து திராட்சரசம் தண்ணீரை மொண்டு கொண்டு போனார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை ஏன் உங்களுக்காக செய்கிறார்? அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையால் நம்மை நிரப்பும் பொழுது ஏன் இயேசு இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும்? அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, அவர் மேல் நாம் இன்னும் அதிகமாக விசுவாசத்தை வைக்கும்படியாக. அதைதான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு உங்களுக்காக அவர் அற்புதத்தை செய்யவில்லை. அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரர்களே, பெரியவர்களே, கர்த்தர் நீங்கள் அவரிடத்திலே ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது உங்களுக்காக மட்டும் அவர் அற்புதத்தை செய்யவதில்லை, அவருடைய மகிமை விளங்கும்படியாக, இன்னும் நீங்கள் அவரை விசுவாசிக்கும்படியாக இந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு இந்த கானாவூர் கல்யாணத்திலே அவர் he came as a guest but he became the host. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விருந்தினராக உங்க வாழ்க்கையில இயேசு வந்து உங்களுக்கு உபசரிக்கிறவராக அவர் மாற
அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே he wants to come as a guest if you invite him and he can perform the miracle for you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கடந்த காலத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கடந்த காலத்தில் இழப்புகள், தோல்விகள், he can change it for you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மறைவான விருந்தினராயிருக்கிறீர். மௌனமாய் எங்களுடைய சத்தங்களை கேட்கிறீர். ஆனால் நீர் கடைசியிலே எங்களை உபசரிக்கிறவராக மாறுகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். மிகவும் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து விட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், அவங்க வேலையில இருக்கலாம், அவங்க படிப்பில இருக்கலாம், எதிர்காலத்தில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய விஷயத்துல இருக்கலாம். காலியா இருக்கிற கற்சாடிகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் நிரப்பும். அந்த வார்த்தை அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற உம்மால் முடியும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வேண்டுதலை நீர் கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக.